சௌந்தர்யா, சிவகுமார், ரஞ்சித், ராணவ் இந்த 4 பேருமே உட்கார்ந்து கார்டன் ஏரியால பேசிக்கொண்டிருக்காங்க. அப்ப அந்த சௌந்தர்யா அழுது ஒரு டிராமா போட்டுச்சுல்ல. சௌந்தர்யாவோட அந்த நாடகத்தை பத்தி அருண் அவர்கள் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதாவது சௌந்தர்யா என்னத்தை பண்றாங்கன்னா, நான் பாய்ஸ் அவங்களை டார்கெட் பண்ணணும், அவங்க அழுகிற மாதிரி இருக்கணும், அது சிம்பதி ஓட்டா வரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவங்க ஒரு அழுகராம போடுவாங்க. அப்ப இப்ப சௌந்தர்யாக்கு சொம்பு தூக்குறதா இல்ல பொம்பளை பொறுக்கித்தனம் பண்றதா எனக்கு தெரியல. சிவகுமார் பண்றதை பார்க்க அப்படிதான் இருக்கு. பவித்ராவை போய் இப்படி தடவுறது, ஹக் பண்றது. இதுவரைக்கும் முத்துக்குமாரன் அவர்கள் ஒரே ஒரு பொண்ணை மட்டும் தான் ஹக் பண்ணிருப்பாங்க. அதுவும் டீசென்டான முறையில பாராட்டுறது தான் ஹக் பண்ணிருப்பாங்க. இத்தனை 7 வீக்ல அது அன்ஷிதா அவர்கள் மட்டும்தான். ஆல்ரெடி அன்ஷிதா அவர்கள் எல்லாரும் என்னோட சகோதரர்கள், தம்பி, அண்ணா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் முத்துக்குமாரன் அவர்கள் ஹக் பண்ணிருப்பாங்க. இதுதான் சொல்றது ஜென்டில்மேன் அப்படின்றது. ஆனா சிவகுமார் 2 வீக் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ள பல பெண்களை ஹக் பண்றது, கிணத்தை கிள்றது அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்காரு. அதனாலதான் நான் கேள்விப்பட்டேன் சிவாஜி சாரோட ஃபேமிலி அவரை தள்ளி வச்சிருக்கு அப்படின்னு. அது உண்மையா அப்பயான்னு தெரியல. உண்மையா இருந்தா இதான் காரணமா இருக்கும் போல இருக்கு. சரி, அப்படி இருக்கக்குள்ள அந்த சிவகுமார் அவர்கள் இப்ப சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்காங்க. எல்லா ஃபேக்குமே ஒன்னா சேர்ந்திருக்கு, எல்லா பணக்கார வர்க்கமுமே ஒன்னா சேர்ந்திருக்கு. சரிங்களா? சோ அப்ப இந்த சிவகுமார் சௌந்தர்யாவுக்கு ஆறுதல் படுத்துறாராம். நீ அப்படியெல்லாம் பேச விடக்கூடாது. இப்ப தீபக் அன்னைக்கு டாஸ்க்ல என்னட்ட கத்தினாரு. அது தீபக் கண்டபடியா தான் நான் பேசாம இருந்தேன். ஆனா தீபக்கோட இடத்துல முத்துக்குமரன் இருந்தா அது நடக்கிறதே வேற. நான் முத்துவா வாய மூடு அப்படின்னு சொல்லி நான் அதை ஆஃப் பண்ணிருப்பேன். இப்போ நான் டாஸ்க் பண்ணக்குள்ள அப்படி யாராவது கத்தி கொண்டு இருந்தாங்கன்னா எனக்கு அப்படி கோபம் வரும். சோ எனக்கு ராயன் இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு முன்னுக்கு பிளே பண்ண என்னோட பிளே பண்ண பிளேயர் முத்துவை நான் அடிச்சு நாக் அவுட் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு கோபம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விடயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மச்சி எல்லாம் பேச்சோட சரி, ஆனா இப்படி டொமினேட் பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விடயம் இப்ப பேசிக்கொண்டிருக்காரு. இப்ப எனக்கு ஒரே ஒரு விடயம், அவர் பேசுனதுல எனக்கு ஒரே ஒரு விடயம், அவர் என்னத்தை மீன் பண்ணி சொன்னாரு, என்னத்தை சொன்னார் அப்படின்றது இல்ல. அது என்ன, நீ தீபக் நான் மட்டும் விட்ட முத்துவண்ணா நீ இப்படி பண்ணிருப்ப, அது என்ன இது? இல்ல நான் கேட்கிறேன், அது என்ன முத்து அப்படின்னா அது என்னன்னு பாக்குறீங்க நீங்க? இன்னைக்கு கூட அந்த சௌந்தர்யா முத்துக்குமரனை பத்தி குறை சொல்றது ஒண்ணுமே இல்ல. வாண்டட்டா முத்து மீது வன்மத்தை திணித்திருப்பாங்க. அதாவது இப்ப பணக்கார வர்க்கத்தில் இருப்பவர்கள் நீங்க எல்லாம் மிடில் கிளாஸையும் மேலை வர்க்கத்தையும் எப்படி பாக்குறீங்க? சிவகுமாரோட இன்னைக்கு இந்த லைவ்ல போன அந்த பேச்சு, முத்துக்குமரன் அது என்ன முத்துன்னா மட்டும் நீ அடிச்சு இன்னொருக்கு இருப்ப, முத்துவா மட்டும் வாயமுடன்னு சொல்லியிருப்ப. ஏன்னா முத்துக்கிட்ட காசு இல்ல, உங்ககிட்ட இருக்க காசு முத்துக்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்க ஃபெமி முத்துக்கிட்ட இல்ல. அப்ப நீ முத்துவ என்னவும் பண்ணுவேன் என்ற மைண்ட் செட்ல இருக்கிற. இந்த ஷோவை நடத்துற மக்கள் செல்வனே ஒண்ணுமில்லாம இருந்துதான் அவருடைய போராட்டத்தின் மூலம், சுய திறமையின் மூலம் இன்னைக்கு மக்கள் செல்வனா மக்கள் மத்தியில ஜொலிக்கிறாரு. ஆனா சிவாஜி சாரோட பேரனா இருந்து பிரபு சார் அந்த ஃபேமிலியில நீங்க ராம்குமார் சாரோட மகன் அப்படின்னு இருந்து போட்டு உங்களால இப்ப வரைக்கும் ஜொலிக்க முடியல. முத்துக்குமரன் வந்த ஷோக்கு சிவாஜி சார் பரம்பரையில நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, முத்து தன்னுடைய திறமையால இந்த இடத்துக்கு முத்துக்குமரன் யாருன்னு காமிச்சு வந்திருக்காரு. நீங்க சிவாஜி சாரோட பேரன் அப்படின்ற ஒரே ஒரு பேரால தான் இங்க வந்திருக்கீங்க. இவ்வளவு இந்த பெரிய டிஃபரெண்ட் சிவகுமார். அப்ப உங்களுடைய எனக்கு தேவை என்னன்னா, எனக்கு கோபம் என்னன்னா, அது என்ன முத்துக்குமரன் என்ன அவனு அடிச்சு நாக் அவுட் பண்ணிருப்பேன், முத்துக்குமரன் என்ன மட்டும் நான் என்னோட வாயமுடன் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப முத்து அவர்கள் அவ்வளவு கீழ்த்தரமா பாக்குறீங்களா? அப்ப உங்களுக்கு அந்த பணக்கார திமிரை காமிக்கிறீங்களா சிவகுமார்? சோ இது மக்கள் செல்வன் நாளைக்கு கேட்பாரா, இதை அவர் பார்த்திருப்பாரா, அவருடைய பார்வைக்கு போகுமான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த காட்சியை பாத்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோசியல் மீடியால இந்த வீடியோக்கள் இப்ப வைரல் ஆகி கொண்டிருக்கு, நம்ம பசங்க போட்டு கொண்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா பல இடங்களில் ஷேர் பண்ணுங்க மக்களே. பாத்தீங்களா, எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்களா? சோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. சரிங்களா? நன்றி.